தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. விரைவில் தாவேகாவில் அவர் இணைவார் அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இவர் ஒரு 7-8 மாதமாக இந்த மீண்டு கொண்டிருந்த செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இருந்த ஒரு வித்தியாசம். அதுக்கப்புறம் அக்டோபர் 31ஆம் தேதி 30ஆம் தேதி 31 அவர் கட்சியில் நீக்கப்படுகிறார். அதுக்கு பிறகு முன்மையே கூட இந்த பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்குமா என்பது தெரியவில்லை. பட் ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட பார்த்தாரு. அப்புறம் இப்ப நம்ம அவருடைய அரசியல் எதிர்காலம் தாவேகா மூலமாக சென்றால் தான் பயணிக்க சரியாக இருக்கும் என்று நினைத்திருப்பார் என்று தோன்றுகிறது. ஆனால் தாவேகாவிற்கு என்னை பொறுத்தவரையில் ஏனென்றால் அவர்களிடம் இருக்கின்ற இப்போது இருக்கிற நபர்களை பார்க்கும்போது அவங்க ஒரு பழுத்த அரசியல்வாதி, அதாவது செங்கோட்டையன் மாதிரி ஒரு அனுபவசாலி, அது மாதிரி அவங்க யாருக்கும் இல்லை. அதனால இவர் தாவேகாவிற்கு அவருக்கு அவருடைய அரசியல் அனுபவம், அவருடைய நாலேஜ் எல்லாமே அவர்களுக்கு மிகவும் பலனாக இருக்கும் என்றதாக நான் நினைக்கிறேன். அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் இருக்கு. தாவேகா தலைமையும் இப்படிப்பட்டவரை இப்பொழுதைக்கு அவங்க இங்கிருந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவரை பயன்படுத்தாம போகலாம். அவ்வாறு இல்லாதபடி அவரை பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்க அந்த கட்சிக்கு நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்து ஓபிஎஸ், டிடிவி இவர்களெல்லாம் என்ன முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? ஒருவேளை இப்போ செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக போய் தாவேகாவில் இணைஞ்சிட்டார் அப்படின்னா ஓபிஎஸ், டிடிவி என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க? ஓபிஎஸ், டிடிவிக்கு என்ன பொறுத்தவரையில் என்றால் டிடிவி அவர் அடிக்கடி சொல்லி வருவது ஒரு நான் இருக்கின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படி என்று சொல்லி வருகிறார். அந்த சூழலை பார்க்கும் பொழுது அதுவும் நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் கூட நான் செய்ய போறேன்ற மாதிரி சொல்றாரு அவர். ஓகே, அதனால அவர் என்னுடைய கணிப்புல அவரு திமுக தலைமையிலான கூட்டணியில சேருவதற்கு முயற்சி செய்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் அது அவருடைய சொல்றதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தோணி தெரிகிறது, அந்த மாதிரி எண்ணம் வருகிறது. என்னை பொறுத்தவரையில் இப்போ இவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. யாருக்கு? இவர் ஓபிஎஸ் அவர்களுக்கு திமுகவா அல்லது தாவேகாவான் இருக்கு. ஆனால் இன்றைய சூழலை பார்க்கும் பொழுது, அதாவது இப்போ நீங்க போட்டி இடுறது கூட பெரிய விஷயம் இல்லை, வெற்றி பெறணும். அதனால அந்த மாதிரி பார்க்கும் பொழுது 2 பேருக்குமே திமுக தலைமையிலான கூட்டணியில அவங்க சேர்வது அவங்க எம்எல்ஏ ஆறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஒரு வெற்றி பெற்றுவாங்க கூட சொல்ல மாட்டேன். இன்னும் சில சமயத்துல அந்த சூழல் அந்த சமயத்தில் வேற மாதிரிலாம். ஆனா இப்ப நீங்க தாவேகாவிட போகும்பொழுது ஓகே 20-25% வாக்குகள் வாங்கினதாக இருக்கும். இப்ப எப்படி ஓபிஎஸ் இப்ப ராமநாதபுரத்துல ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரோ, பட் அதை வெற்றி பெறல. அதனால உங்களுக்கு அது மாதிரி அமையலாமே தவிர மற்றபடி. ஆனால் நீங்க ஒரு பிரதான கட்சியினோட இருக்கும் பொழுது அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால அந்த கணக்கெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறதுபடியே ஒருவேளை திமுகவுக்கு அவங்க போனால் அது எடப்பாடிக்கு ப்ளஸ்ஸாக போயிடாதா சார்? நாங்கள் முன்னாடியே சொன்னோம் திமுகவோட பி டீமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார்ல எடப்பாடி. அதாவது பிளஸ் ஆகிறதுங்கிறது அதனால அதாவது இவர்களை ஆதரித்து வந்தவர்கள்ல பெரும்பாலான என்னை பொறுத்தவரையில் நீங்க அவங்க ஒரு தலைவரோட போகும்பொழுது அந்த தலைவர் என்ன செய்யறாரோ அதை செஞ்சிடறாங்க. அதுல ஒரு சின்ன ஒரு குரூப் இல்ல நீங்க எதிர்கட்சிக்கு போயிட்டீங்க, அந்த கட்சிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது பிளஸ் ஆக மாறும் என்று நம்ம அதை திட்டவட்டமா சொல்ல முடியாது. நீங்க பிளஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அது அரசியல் பேச்சுக்கு அது ஆகலாமே தவிர. பட் இப்போ அவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்போ அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். ஓகே, அதுதான் அவங்களுக்கு முக்கியமே தவிர போட்டிட்டு டெபாசிட்டை நான் ரீடைன் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிறது ஒன்றும் பெரிய சாதனை அல்ல. அதனால என்னை பொறுத்தவரையில் ஒரு பிரதான கட்சியோடு நீங்க இருக்கும்பொழுது அந்த கட்சி அந்த கூட்டணி அதனுடைய பலம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை மிகவும் அதிகப்படுத்துமே தவிர அதுதான் அவங்க பார்த்துப்பாங்க. நான் சொல்றது அவங்களுடைய ஆங்கிள். அப்கோர்ஸ் எதிர்கட்சி எதிர் அணியில இருக்கிறவங்க அதை சொல்லித்தான் நான் தீரணும். அதனால அவங்க சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவருடைய தொண்டர்கள் அவரை இது பண்ணி இருக்கிறவங்க சரி இப்ப இந்த டிசிஷன் தான் இப்ப இருக்கு. ஏன்னா அது அதிமுக ஜானகி ராமச்சந்திரன் அவங்க ஆட்சி தமிழர் அன்னைக்கு அவங்க
ஆரம் வீரப்பனும் மாதவனும் போய் இதுல கலைஞரை போய் பார்த்தாங்க. ஓகே, ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் பண்ணிக்கு. அதுக்கு பிறகு திருநாவுக்கரசர் வந்து சின்ன எம்ஜிஆர் என்று சொல்லப்பட்டார். அவர் 1991 எம்எல்ஏ சீட் வாங்கிட்டு அதுல 2 சீட் ஜெயிச்சாரு. ஓகே, சோ இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அதனால நீங்க வந்து அதாவது அஇஅதிமுக திமுகவும் இரு துருவங்களாக இருந்தாலும் கூட அவ்வப்பொழுது அஇஅதிமுகல இருந்து பிரிந்து போனவர்கள் திமுகவினோட ஒரு கூட்டு வைத்திருக்கிறதோ இல்லாட்டி அவங்களோட ஒரு உடன்படிக்கை வைத்து செயல்படுவதோ என்பது ஒன்றும் புரிதல்ல. நான் அந்த ஆங்கிள் சொல்றேன். பட் அதுதான் செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்னை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தாவேக்காவோட சென்றார் என்றால் எந்த அளவிற்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை பற்றி யோசிக்கணும். அதுதானே தவிர நீங்க மறுபடியும் போட்டியிட்டு 30% வாங்கினேன், ரைட் 30%, இன்னொருத்தர் 32% வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் தான் வெற்றி பெற்றதாக கருதப்படுவார். அதனால என்ன பத்தி அவருக்கு அந்த அனுபவம் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறதுனால அவர் அதை யோசிச்சுதான் செய்வார்னு நான் நினைக்கிறேன். அந்த கணக்குக்கெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களா ரொம்ப பழுத்த அனுபவசாலிகள், அவங்களுக்கு ஒன்றும் நம்ம புதுசாக சொல்லி தரவில்லை, கேட்டுக் கொண்டிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.